என்னடா அதிசயமா இருக்கு? ஆபீஸ் வேலை எல்லாம் வீட்ல செய்ய ஆரம்பிச்சிட்ட? ஒன்ன மாதிரிலாம் நான் ஒண்ணும் அவ்வளவு சின்சியர் கிடையாது. நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? என்ன? அன்னி கூட நீ எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும்னு நான் சொன்னனே. அதெல்லாம் ட்ரை பண்ணியா இல்ல ட்ரை பண்ணேன். ஆனா ஆர்வத்துல கொஞ்சம் அதிகமா பண்ணிட்ட போல இருக்கு. அது ஒரு மாதிரியா சொதப்பிடுச்சுடா. ஏன் என்ன பண்ண என்ன ஆச்சு? அது என்னங்க ஏங்க நான் மட்டும் என்ன இல்ல நான் சொன்னேன். ஒரு 2 நிமிஷம் சாப்பிட்டுதான் வேலை செய்யுங்களேன் ப்ளீஸ்ங்க. இலக்கண் பண்ணி இத நான் முடிச்சு வந்து சாப்பிடுறேன். சரி எவ்வளவு நேரங்க ஆகும்? அது ஆகும் ஒரு மணி நேரம். அவ்வளவு நேரம் எப்படிங்க சாப்பிடாம இருப்பீங்க? வேற வழி இல்ல நீ. வேலை அப்படி. அண்ணனுக்கு வேலை முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நீங்களே சொல்லுங்க. சரி இப்ப நான் ஒண்ணு பண்றேன். என்ன பண்ண போறீங்க? ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு ஸ்பூன் வச்சு கொடுக்கறேன். வேலையை பார்த்துட்டு அப்படியே சாப்பிடட்டும். என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல அண்ணனை பாருங்க. நீங்க சொல்றத காதுல கூட வாங்காம லேப்டாப்ப போட்டு தொட்டு தொட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கான்ல. இதுல உங்க தட்டுல அவன் எப்படி கை வைப்பான்? பயங்கரமா பில்டப் பண்றானே. ஓ, இப்ப நான் என்ன பண்றது? பாவம் நீ. உங்க கவலைய பார்த்தா எனக்கு அதுக்கு மேல கவலையா இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன? அண்ணன் சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஆமா கார்த்தி, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஆக்சுவலா அண்ணனுக்காக கூட இல்ல, உங்களுக்காக மட்டும் தான் நான் யோசிச்சேன். என்னடா யோசிச்சிருக்க? ஐயோ நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க. சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அவனை பார்த்தா இப்போதைக்கு சாப்பிட ஐடியால இல்லாத மாதிரி தெரியுதா இல்லையா? தெரியுது. அதனால நீங்க என்ன பண்றீங்க? அண்ணன் பாட்டுக்கு வேலை பார்க்கட்டும், வாய் மட்டும் சாப்பிடட்டும். வேலை பாரு. ஏய், எதுக்குடா இந்த டிராமா எல்லாம்? அவன் முன்னாடி நடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஆமா, இவர் அப்படியே உண்மை விளம்பிடுவார். அவரோட முன்கதை சுருக்கெல்லாம் அண்ணிகிட்ட சொல்லாம மறைச்சது எங்களுக்கு தானே தெரியும். அண்ணி வந்துட போறாங்க, வேலையை பாரு. நொய்யா உனக்கெல்லாம் என்ன சொல்லி எவ்வளவு புரிய வைக்கிறது? வா ரே வா. நான் ஒரு சீன் பிளான் பண்ணா அது அப்படியே வேற லெவலுக்கு டெவலப் ஆகுது.